ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வீக்கே. நம்ம வாழ்க்கைங்கிறது முன்னெச்சரிக்கை இல்லாத ஒரு பயணம் மாதிரி. நம்மளால எவ்வளவு திட்டமிட்டாலும் சில சமயம் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இன்னைக்கு வீடியோல வாழ்க்கையோட நிஜத்தை கொஞ்சம் அலசி அதை எப்படி மனச அமைதியா வச்சு எதிர்கொள்ளலான்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கையில நிறைய ஏற்றங்களும் இருக்கும், இறக்கங்களும் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம எதனாலும் செய்யற துணிச்சல் நமக்கு இருக்கணும். பல நேரங்கள்ல நாம நடக்காத விஷயத்த பத்தி யோசிச்சு ரொம்ப கவலைப்படுவோம். அந்த கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. அப்போ அது நம்மளோட மன அழுத்தத்தை மட்டும்தான் அதிகரிக்கும். கடந்து போ, இல்லைன்னா கண்டுக்காம போ, இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை மட்டும் மனசுல வச்சுட்டு நம்ம கட்டுப்பாட்டுல எது இருக்கோ அதுல மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துவோம். நாம ஒரு விஷயத்தை ஏத்துக்கொள்றோம்னா அதுக்கு அடங்கி போறோம்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா அதோட நிலைமையை புரிஞ்சு நம்ம அதை ஏத்துக்கிறோம்னு தான் அர்த்தம். மாற்ற முடியாத விஷயத்த தயவு செஞ்சு அதை விட்டு விடுங்க. அதை வச்சு கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால உங்களுக்கு பதற்றமும் மன அழுத்தம் மட்டும்தான் ஏற்படும். உங்க மனச எப்போதும் அமைதியா வச்சுட்டு நிம்மதியா வாழுங்க. மனச அமைதியா இருக்கிறதுக்கு தினமும் தியானம் பண்ணுங்க. உங்க இலக்குகளை அடைய சிறிய சிறிய இலக்குகளை பிரிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட பெரிய இலக்குகளை நீங்க சீக்கிரம் அடைய முடியும். புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களை ஆதரிக்கும், உங்களை ஊக்கமளிக்கும் நபர்களோட உங்க நேரத்தை செலவிடுங்க. கடவுள் உங்களுக்கு சோதனையை கொடுக்காருன்னா அந்த சோதனையை நீங்க எந்த அளவுக்கு தாங்குறீங்கன்னு உங்க வலிமையை கண்டுபிடிச்சுதான். ஒவ்வொரு சோதனையும் உங்களை வலிமையா மாற்றும். உங்களோட முந்தைய அனுபவங்களை யோசிச்சு பாருங்க. அதுல எந்த அளவுக்கு தைரியமா இருந்தீங்களோ அதையே இப்பவும் பயன்படுத்துங்க. தைரியத்தோடும் கஷ்டமான சூழ்நிலையை எப்படி எதிர்கொண்டு வாழலாம்னு நீங்க யோசிச்சாலே உங்க லைஃப்ல எல்லாமே வெற்றி. நம்மளோட வாழ்க்கைய சீர் செய்ய முயற்சியில இறங்காம அது எப்படி இருக்கோ அதையே அக்செப்ட் பண்ணி வாழுங்க. கடந்து போ, இல்லைன்னா கண்டுக்காம போ. இதுதான் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பம். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை வைத்து வாழ்ந்தாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும். வாழ்க்கையின் சவால்களை மனதிற்கும் உடம்புக்கும் தெம்பளிச்சு நேர்மையா அணுகுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.